ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆதலால் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் சோதிக்கப்படுகிற சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய போதுமான வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதாக இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு சோதிக்கப்பட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் சோதிக்கப்பட்டார், பாடுகளை அனுபவிச்சார், வேதனை கடந்து வந்தார், காயப்படுத்தப்பட்டார். சோதனையில் அகப்படாதபடி ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை, சோதிக்கப்படுகிறவர்களை பாதுகாக்க அவர் வல்லமையுடையவர் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எத்தனையோ காரியத்தில் நாம் சோதிக்கப்படுகிறோம், எத்தனையோ காரியத்தில் நாம் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறோம். இப்ப நாம ஒரு தேசத்திலிருந்து மற்றொரு தேசத்திற்கு புறப்பட்டு போகும்போது ஏர்போர்ட்டில் நம்மை சோதிப்பார்கள், சோதனைக்கு உட்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்போது அந்த சோதனைக்கு அந்த மனிதன் புதிது, இப்போதான் அவன் புதுசு, அவனுக்கு தெரியாது என்ன சோதிப்பாங்க, எப்படி சோதிப்பாங்கலாம் தெரியாது. ஆனா ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒருத்தர் அந்த லைன்ல நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் இவரை பார்க்கிறார், பெகன்னு இவரை முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இப்படி முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சோதிக்கப்படுகிறவர்களுக்கு இந்த மனிதன் எப்படி உதவி செய்கிறானோ அந்த மாதிரி இயேசுவும் தாம் சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பல சோதனைகள் இருக்கிறது, பல கட்ட சோதனைகள் இருக்கிறது. ஆனால் எல்லா சோதனையிலையும் சோதிக்கப்படுகிறவன் இவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லாதிருப்பான. அவனவன் தன் சுயேட்சையினால் இருக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறானே அன்றி வேறொன்றும் அல்ல. நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன், ஆண்டவர் என்னை சோதிக்கிறார், அப்படி ஒரு நாளும் ஒருபோதும் சொல்லாதிருங்கள். ஐயோ, என் ஆண்டவர் என்னை சோதிக்கிறார் சொல்லாதீங்க. ஏன்னா அவர் சோதிக்கிறவர் அல்ல, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறவர். எப்படின்னா, பிசாசு நம்ம வலையில் அகப்படுத்துவான், நம்மை அவன் சோதிப்பான். அவனுடைய வேலை என்னன்னா நம்ம குற்றப்படுத்துறது தான் அவனுடைய வேலை. அப்ப நம்ம குரோதமாக எழும்பி காரியங்களை நடப்பிக்கும் போது பரிசுத்த ஆவியான நமக்கு துணையாக நின்று ஒரு வெற்றியை, ஒரு ஜெயத்தை கட்டளையிடுகிறதை நாம் காண முடியும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக சோதனைகளை நாம் கடந்து வந்திருப்போம், அநேக சோதனைகள். யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்பு எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்தார். கடைசியா தன் சகோதரர்கள் தன்னை தேடி தன்னிடத்தில் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆகாரங்களை எல்லாம் கொடுத்துவிட்டு தன் தம்பியினுடைய அந்த தானிய பையிலே அவனுடைய வெள்ளி பாத்திரத்தையும் உள்ளே வைத்து அவன் சோதிக்கப்பட்டான். சோதிக்கப்பட்ட பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்ட, ஐயோ, நாங்கள் செய்த பாவம், நாங்கள் செய்த அக்கிரமம் எங்கள் தலையின் மேல் வந்துவிட்டதே
என்று புலம்ப ஆரம்பித்தார்கள். ஆனால் யோசேப்பு அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி தான் அவர்களுக்கு சோதிக்கப்படுகிற அவர்களை உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டபடி அவர்கள் அத்தனை பேரையும் எகிப்திற்கு கொண்டு வரும்படி யோசேப்பு கட்டளையிட்டார். இந்த காலை வேளையில் பல தரப்பட்ட மக்களாய் நாம் இருந்தாலும் பல சூழல்கள், சோதனைகள் நமக்கு வரும். அந்த சோதனைகள் எப்படி வருகிறது என்பதுதான் முக்கியம். நாமே சில நேரத்தில் சோதனை உண்டாக்குவதற்கு காரணமாக இருந்து விடுவோம். அது எப்படி எனில், நாம பாவம் செய்யும் பொழுது நாம் சோதிக்கப்படுவோம், அக்கிரமம் செய்யும் பொழுது சோதிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவரை நாம் அறிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரை தேடி பரிசுத்த ஆவியானவரை புரிந்து கொண்டு அவருடைய கரத்தை பிடித்து நாம் வழிநடத்தப்படும் போது சோதனைக்காரன் நம்மை சோதிக்க வருவான். ஆனால் ஆவியானவர் நமக்காக கொடியேற்றி ஒரு பெரிய வெற்றியை தருவார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த காலை வேளைகள் நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், பல சோதனைகளை கடந்து வந்திருக்கலாம். நம்ம கர்த்தர் சொல்லுகிறார், நீ சோதிக்கப்படாதபடி, நீ சோதிக்கப்படுகிற உனக்கு கர்த்தர் உதவி செய்து உன் சோதனையிலிருந்து உன்னை விடுவிக்கும்படி சர்வ வல்லமுள்ள தேவன் உனக்கு ஒத்தாசையாக காரியத்தை நடப்பிக்க போகிறார். இதுவரை பலவிதமான சூழல்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகளில் சிக்கியிருக்கலாம். இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார், உன் சோதனை நீ சிக்கிக் கொள்ளாதபடி உனக்கு உதவி செய்ய நான் வல்லவராய் இருக்கிறேன். உன்னை விடுவித்து நாமத்தை உயர்த்த போதுமானவராய் இருக்கிறேன். சத்துரு வெள்ளம் போல வருவான், ஆனால் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றும் போது அந்த கொடி ஜெய கொடியார், வெற்றி கொடியார், ஆசீர்வாதத்தின் கொடியார், நன்மையை வழங்கப்படுகிற கொடியார் ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறதை காண முடியும். இந்த காலை வேளையில் நம்ம நடுவில் ஆவியானவர் கொடி ஏற்றுகிறார். அந்த கொடி ஜெய கொடியார், ஆசீர்வாதத்தின் கொடியாள், வெற்றி கொடியாள், சோதிக்கப்படுகிற சோதனையினுடைய வல்லமைகளை முறியடித்தார் ஜெயம் எடுக்கிற கொடியா ஆவியானவர் கிரியை செய்ய போகிறார். இந்த காலவெளியில் அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதே சமயத்தில் அவர் சோதிக்கப்படுகிற மனுஷனை காப்பாற்றுவது நீ சர்வ வல்லமுறை தேவன். காப்பாற்றவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறீர். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமென்.